வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம அப்கமிங் வரக்கூடிய டேலி பிரைம் 7.1ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம பார்த்துருப்போம். அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வாய்ஸோட ஃபார்மேட்ட நம்ம கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ, அதையுமே நம்ம பார்த்துருப்போம். அதுல இருக்கிற நிறைய ஃபார்மேட்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம டிஃபால்ட்டா எப்படி அந்த வவுச்சர் டிப்க்குள்ள அதோட ஃபார்மேட்ட நம்ம செட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, டேபிள்குள்ள போயிடலாம். இதுல ஒரு என்ட்ரி என்டர் பண்ணி இதுல கண்ட்ரோல் பி கொடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா நம்ம இங்க ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபார்மேட் இருக்கும். இதுல சேஞ்ச் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுமே நம்ம ரைட் சைடு ஆரோ கிளிக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதில் நம்ம டெம்ப்ளேட் பார்த்துட்டோம். இதில் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட் நமக்கு வந்து வேணும் அப்படின்னா ஸோ அந்த டெம்ப்ளேட் எப்படி நம்ம டிஃபால்ட் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டருக்கு போயிடலாம். இதில் வவுச்சர் டெம்ப்ளேட்ல போயிடலாம். ஸோ வவுச்சர் டெம்ப்ளேட் போயிட்டு இதில் சேல்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட் டு பிரிண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெம்ப்ளேட் ஒன்று வந்து நமக்கு டிஃபால்ட்டாகவே வரணும் அப்படின்னா இந்த இதில் நம்ம டிஃபால்ட் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டைட்டிலுமே நம்ம செட் பண்ணணும்னா டைட்டில் வந்து நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்றது நமக்கு வேணும் அப்படின்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்றத இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஒரு இன்டர்வியூ போயிடலாம். இதில் மேலே பிரிண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் இதை பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ கொடுக்கலாம். ஸோ ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நமக்கு டெம்ப்ளேட் ஒன்று வந்துடும். ஸோ இதுலேயே நமக்கு தெரியும் டெம்ப்ளேட் ஒன்றுன்றது மேலே நேம் வந்துடும். சப்போஸ் இதில் வந்து நம்ம கலர் வேணும் அப்படின்னா பிரிண்ட் வித் கலர் கொடுத்தோம்னா ஸோ நமக்கு வந்து கலர் வந்துடும். சப்போஸ் கலர் வேணாம் அப்படின்னா பிரிண்ட் வித்தவுட் கலர் கொடுத்தோம்னா நமக்கு எது கலர் வராது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வவுச்சர் டைப்லேயே நம்ம டிஃபால்ட்டாகவே எந்த டெம்ப்ளேட் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.